ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அது லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்கலேருந்து லேடிஸ் எல்லாருமே இதை விரும்பி கைக்கு வச்சுக்குவாங்க. என்னன்னா, நம்ம இயற்கையான மருதாணியை தான் நம்ம இன்றைக்கி அரைச்சி வைக்க போகிறோம். அது எப்படி நல்லா சவக்குதுன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. சில பேர்த்துக்கு மருதாணி எவ்வளோ தான் அரைச்சி வச்சாலும், என்ன தான் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு மருதாணி சவக்காது. அவங்களுக்காக நான் சில டிப்ஸ் எல்லாம் இல்லை சொல்கிறேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா செவக்கும். இது எங்கள் வீட்டு மருதாணி தான். இதெல்லாம் நான் கொண்டு இப்போ நான் உருவி நான் இதில் போட்டுட்ருக்கேன். இந்த பாருங்கள், இது மருதாணியில் 2 மருதாணி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒன்று ஆண் மருதாணி, ஒன்று பெண் மருதாணின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியல, அதனால் நான் எங்கள் வீட்டில் இருக்கிறத நான் பறித்து நான் வைக்கிறேன். பாருங்கள், இதில் மருதாணி ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. நம்மளுக்கு ரொம்ப ஹீட் பாடியாக இருந்துச்சுன்னா இவங்கெல்லாம் வச்சோம்னா ஹீட்டு நல்லா குறைக்கும். இது பார்க்கவும் கைக்கு அழகாக இருக்கும். கோன்லாம் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கெமிக்கல் தானே அதெல்லாம். அது கைக்கெல்லாம் கொஞ்சம் சில பேர்த்துக்கு அலர்ஜி மாதிரி சேராது. அதனால் நம்ம இயற்கையான முறையில் நம்ம மருதாணி எப்பயுமே வச்சாலும் அது அழகு. அப்புறம் எங்கள் ஃபங்க்ஷனில் மருதாணி முக்கியமான ஒரு பங்கு உண்டு. மருதாணி ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இது ஒரு ஃபங்க்ஷனே வைப்பாங்க. அப்போ கண்டிப்பாக பொண்ணு மாப்பிள்ளைக்கு 2 பேர்த்துக்குமே மருதாணி வைப்பாங்க. இப்போ தான் எல்லாருமே ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு மருதாணி கண்டிப்பாக எங்கள் இதில் சேர்க்கணுங்கிறதுக்காக ஒரு விரலனாச்சும் மருதாணி வச்சுடுவாங்க. இப்போ நான் நிறைய மருதாணி பறிச்சிட்டேன். எங்கள் வீட்டு மரத்தை காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எங்கள் வீட்டு மருதாணி செடி. எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா நான் தான் இந்த செடியை வச்சேன். ரொம்ப சூப்பராக வளர்ந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி வைக்கணும்னு கூட நான் ஒரு தடவை உங்களுக்கு வீடியோ போடுறேன் பாருங்கள். இதுலேருந்து தான் நான் பறித்து இப்போ மருதாணி வச்சுருக்கேன். கொஞ்சம் வேணால் உருவிக்கலாம். இந்த மரத்தில் தான் நான் பறிச்சிருக்கேன். இப்போ என்னென்னா, இது நான் மிக்சியில் தான் நான் அரைக்க போகிறேன். நான் அம்மிக்கல்லாம் அரைக்கலை, மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். இதில் கொஞ்சோண்டு நம்ம புளி சேர்க்க போகிறோம், கொஞ்சோண்டு கிராம்பு சேர்க்க போகிறோம். அடுத்தது லெமன் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு நீலகிரி தைலம், இதுதான் நான் சேர்க்க போகிறேன். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். மெயினாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வச்சுக்குவேன். மந்த்லி 1 டைம்ஸ் வச்சுக்குவேன். ரொம்ப ஹீட் பாடினால நான் மருதாணி மந்த்லி ஒரு தடவை வைப்பேன். இப்போ நம்ம போய் அரைச்சிடலாம். வாங்க எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ நான் மருதாணியை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதோட இப்போ கொஞ்சம் நான் புளி சேர்க்குறேன். இதோட கொஞ்சோண்டு புளி, ஒரு 3 கிராம்பு, இப்போ லெமன் கொஞ்சம் புளிஞ்சுக்கிறேன். ஒரு எலுமிச்சம்பழம் ஃபுல்லாகவே போடலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போயே பார்த்தீங்கன்னா என் கை நல்லா சவந்திருக்கிற அளவு. இப்போ நம்ம ஒரு கப்பில் மாற்றிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கடைசியாக நான் நீலகிரி தைலம் சேர்க்க போகிறேன். ரொம்ப வேண்டாம், ஒரு 5-6 சொட்டு மட்டும் நம்ம கலந்துக்கலாம். போதும். இப்போது ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலக்கிக்கணும். கையிலையும் கலக்கிக்கலாம், நம்மள ஸ்பூன்லேயும் கலக்கிக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா கலந்துட்டேன். இதை வந்து ஒரு மூடி போட்டு டைட்டாக மூடி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நம்ம அப்படியே விட்டுடலாம். இப்போ நான் வந்து ஈவினிங் தான் நான் அரைச்சிருக்கேன். நைட்டு வச்சுட்டு நாளைக்கு காலைல உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். நம்ம 2 ஹவர்ஸ் கழித்து நம்ம வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து இப்போ தான் வைக்க போகிறோம் மருதாணி. என் பாப்பாவுக்கு வச்சு விட்டேன். இங்கே பாருங்கள் என் பாப்பாவுக்கு. வாடாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என் பாப்பாவுக்கு வச்சு விட்ருக்கேன். போதுன்ட்டா ஒரு கைக்கு. அதுக்கே இது எப்படி சவந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா சவந்திருக்குல்ல. அது மாதிரி என் பெரிய பாப்பாவுக்கு நான் வைக்க போகிறேன். நான் வச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என் பொண்ணுக்கு வந்து 2 கைக்குமே வச்சுட்டேன். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஹீட்டெல்லாம் நல்லா தணிச்சிரும். இங்கே பாருங்கள் எப்படி சவந்திருக்குன்னு இப்பயே. நாளைக்கு காலைல உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து எல்லாருமே வைக்கலாம். இந்த மாதிரி வெயில் சமயத்தில் இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்பு குளிர்ச்சியாக தான் இருக்கும். மழை சீசனில் வச்சா தான் குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும். அதனால் இப்போ வெயில் சீசனில் நம்ம மருதாணி வைக்கலாம். இந்த மாதிரி உடம்புக்கு நல்லது. நாளைக்கு இப்போ வந்து நைட்டு வச்சுருக்கோம். இப்போ நாளைக்கு காலைல உங்களுக்கு எடுத்துகிட்டு காமிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இது நெக்ஸ்ட் டே. இப்போ பாருங்கள் மருதாணி எப்படி காஞ்சிருக்குன்ட்டு. இப்போ என் பொண்ணு கையிலேருந்து எடுக்கிறா. பாருங்கள் நல்லா சவந்து இருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எப்படி சவந்திருக்குன்ட்டு. இப்போ உடனே நம்ம வந்து கை வாஷ் பண்ணக்கூடாது. இப்போ அதில் கொஞ்சோண்டு நம்ம தேங்காய் எண்ணெய் தடவிக்கலாம். தடவுமா 2 கையில் நல்லா தேய்ச்சிக்கோ. ஒரு கைக்கு போதுன்ட்டு என் பொண்ணு போதுன்ட்டு, ஏன்னா நைட்டு ஒழுங்காக தூங்க முடியாதுமா அப்படின்ட்டு வேணான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டா. பின்னாடி திருப்பிக்கோ. நல்லா கழிக்கோ. இப்போ என் பெரிய பொண்ணு எடுத்துட்டா பாருங்கள். என் பெரிய பொண்ணு கை காமிக்கிறேன். இப்போ இன்னும் இது கொஞ்சம் நேரத்தில் வந்து இன்னும் டார்க்காக பிடிக்கும். இந்த பாருங்கள் என் பொண்ணை பாருங்கள், பெரிய பாப்பாவை எப்படி சவந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ப்ரௌன் கலரில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்பயே பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. நீங்களும் நல்லா உங்களுக்கு எப்படிப்பட்ட மருதாணி இருந்தாலும் சரி, சவக்காத மருதாணி இந்த மாதிரி நல்லா சவக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். பாய் சொல்டா. பாய்.